கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து, கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை தந்து இம்மட்டுமாக கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போம். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் அவர் இனிமேலும் இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர்.
உமையென்றும் அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் நாவுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நிறைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசியுங்கள். இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் தேவ மனிதனாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, என் ஜனங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஏற்ற காலத்தில் ஒரு மழையை நான் பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் 3 விதமான காலங்கள் இருக்கிறத ஒரு வருஷத்தில் நாம் பார்க்கிறோம். 3 விதமான காலங்கள். வெயில் காலம் இருக்கிறது, அதன் பிறகு நமக்கு குளிர்காலம் இருக்கிறது, அதன் பிறகு நமக்கு மழை காலம் இருக்கிறது. பாருங்க, இந்த வெயில் காலம் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். குளிர்காலம், அதற்கு பிறகு ஒரு குளிர்காலம் இருக்கிறது, அதற்கு பிறகு ஒரு மழை காலம். மழை, இந்த உலகத்தில் அடிக்கிற மழை, ஸ்தோத்திரம், பல இடங்களில் அதிகமான மழை பெய்யும் போது பல ஆபத்துகள்
சில அழிவுகள் காணப்படுகிறது. பல இடங்களிலே அடமழையா பெய்து நிக்காம பெய்கிற மழைக்கு என்ன சொல்லுவாங்க? அடமழையா பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் காற்று அடிக்கும், மழை பெய்யும், புயல் அடிக்கும், காற்று அடிக்கும், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க, பேய் மழை அடிக்குது பாருங்க அப்படின்வாங்க. அப்படி அந்த மழையினால அதிக மழை அடிக்கிறதுனால ஸ்தோத்திரம் சில சேதங்கள், சில நஷ்டங்கள், சில ஆபத்துகள் எல்லாம் உலகத்தில் நடக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்துக்கு ஏற்ற காலத்தில் ஒரு மழையை பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையாய் நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏற்ற காலம், ஏற்ற காலத்துக்குள்ளாக தேவன் நம்மை இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சீசனுக்குள்ளாக, அந்த காலத்துக்குள்ளாக அது எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் என்றால் அது ஆசீர்வாதமான மழை பெய்கிற காலமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இதுவரையிலும் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடக்காமல், சில காரியங்களிலே நாம் ஏமாற்றம் அடைந்து பல காரியங்களிலே நாம் நஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்ற காலத்துக்குள்ளாக, ஆண்டவர் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தேவன் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை அவருடைய காலத்துக்குள்ளாக, ஒரு சீசனுக்குள்ளாக, அதாவது ஆசீர்வாதத்தின் மழை இப்போ இந்த மாதம் தொடங்க போகுது, அந்த மாதத்துக்குள்ளாக தான் நாம் அந்த ஆசீர்வாதத்தின் மழைக்குள்ளாக, அந்த காலத்துக்குள்ள, அந்த சீசனுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் நம்முடைய எல்லா விதமான காரியங்களை, சூழ்நிலைமைகளை அறிந்து நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய எல்லா விதமான வேதனைகள், பாரங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஒரு காலத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையா இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தும் போது அந்த காலத்துக்குள்ள தேவன் நமக்கு என்ன நன்மைகளை தருகிறார், எப்படிப்பட்ட மேன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் நன்மை செய்து வந்த வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்மை ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமான பாதையில், ஆசீர்வாதமான ஒரு காலத்துக்குள்ளே கொண்டு போகும்போது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால், ஒரு செழிப்புள்ள ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளை, செழிப்புள்ள காலங்களை நமக்கு தருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறார். எப்படிப்பட்ட நன்மை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அது செழிப்புள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட செழிப்பு என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை நீக்கி அவர் செழிப்புள்ள காலங்களை காண செய்வார். அல்லேலூயா.
செழிப்புள்ள காலத்தில் நம்மை நடத்துவார். இப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பல சூழ்நிலைமையிலே பற்றாக்குறைகள், சில வறட்சிகள், நாம் திட்டமிடுகிற காரியங்களிலே, நாம் எடுக்கிற முயற்சியிலே, நாம் செய்கிற கைகளின் பிரயாசத்தில் சில வறட்சியான சூழ்நிலைமை இருந்தால் கூட ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன், நான் இனிமேல் உங்களை செழிப்பான காலத்துக்குள்ளாக கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை அது பெய்யும் போது நிச்சயமாக செழிப்பு நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். மழை பெய்யும் போது அது யாராலுமே தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற அந்த மழை, தேவன் தருகிற மழை, அது ஒரு செழிப்பை காண செய்கிறது. அப்படி என்றால் வறட்சி என்பது ஒரு கொடுமையான காரியமாக இருக்கிறது. வறட்சி வேதனை உண்டாக்குகிறது. எலியாவின் காலத்தில் எலியா அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னார், என்னுடைய வார்த்தையின்படியே இந்த வருஷத்தில் மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லிவிட்டார். ஆண்டவர் அவரை கேரித்தாற்றண்டையிலே கொண்டு போய் வைத்து போஷித்தார். சில நாட்களுக்கு பிறகு அந்த கேரித்தின் ஆற்றின் தண்ணீரும் அங்கே வற்றி போயிற்று. அதன் பிறகு பாருங்க, எலியாவை கர்த்தர் அற்புதமாய் அங்கே நடத்துகிறார். ஆண்டவர் எலியாவினிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவின் வீட்டிலே நான் உன்னை பராமரிப்பேன் என்று கர்த்தர் எலியாவோடு சொன்னார். அந்த எலியா அந்த சாரிபாத் வீட்டுக்கு போன போது அந்த வீட்டிலும் ஒரு பெரிய பஞ்சம், ஒரு கொடிய வறட்சி அந்த இடத்துல காணப்பட்டது. கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. அந்த இடத்துல எலியா, தேவ மனுஷனாகி எலியா சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையாக. அந்த வார்த்தையை கேட்டு ஸ்திரீயானவள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே எலியாவுக்கு செய்ததுனால அந்த பஞ்ச காலத்தை கர்த்தர் செழிப்புள்ள காலமாக அந்த ஸ்திரீனுடைய வீட்டிலே கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நடக்கும் போது, வசனம் சொல்லுகிறது, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் நம்முடைய வறட்சியை நீக்கி ஒரு செழிப்புள்ள காலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீனுடைய வீட்டில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு. இதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிடுற. ஆனால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பஞ்ச காலம் தீரு மட்டும் பானையில் மா குறைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணினார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் வறட்சி உள்ளவர்களாக, குறை உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அதை செழிப்பாக்கி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே ஆசீர்வாதமான மழை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசியுங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம், அதில் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உன் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவர் மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரோ அந்த இடத்துல ஒரு ஏற்ற காலம் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறதை நாம பார்க்க முடியும். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அந்த காலத்துக்குள்ளாக தான் நாம இப்பொழுது கர்த்தர் அந்த சீசன்ல தான் நான் முதல்ல சொன்னபடி அந்த சீசன்ல தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் மலையை அவர் அவர் தரப்போகிறார். அது நமக்கு ஆசீர்வாதமான மலையா இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அதை தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் நீ ஆசீர்வதிக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் நாம எதுக்காக வாங்குறோம்? எந்த காரணத்துக்காக நாம கடன் வாங்குறோம்? நம்மகிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாததுனால தான் ஒருத்தர் இடத்துல போய் உதவி கேட்டு ஒரு 10,000 ரூபா நமக்கு தேவைன்னா யாருக்கிட்டையாவது போய் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறோம். ஏன்னா அந்த 10,000 ரூபா கூட நம்மக்கிட்ட இல்லாததுனால தான். இப்போ ஒருவேளை நம்மக்கிட்ட பல லட்சங்கள் இருக்கும்போது நாம போய் கேட்போமா? கேட்க மாட்டோம். அந்த பணம் நமக்கு இல்லாததுனால நாம மற்றவர்களிடத்துல போய் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த பணத்தை கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்போம். அப்படி என்றால் ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கையிட்டு செய்யும் வேளையிலெல்லாம் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நான் உனக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை நீ கையிட்டு செய்யும் எல்லா கையின் வேளையிலே கைகளின் பிரயாசத்திலே நான் ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடன் சில இடத்துல வாங்குவதற்கு காரணம் நம்மிடத்துல குறைவுகள் இருக்கிறதுனால, குறைவானதை அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலே நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா கைகளின் பிரயாசத்திலே நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் நீக்கி போட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே கொடுக்கும்படியாக நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன். நீங்கள் செய்கிற எல்லா வேளையிலே எந்தெந்த காரியங்களை முயற்சி எடுத்து செய்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களை நீங்கள் பிரயாசப்பட்டு செய்கிறீர்களோ அதிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர் வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் குறைகளை நிறைவாக நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு காலத்துக்குள்ளாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நடத்துவார். நீங்கள் அநேகரிடத்துல நீங்கள் போய் உதவி கேட்ட காலம் போகி அநேகருக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். நீயோ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ளாக தேவன் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக ஒரு வசனம் வாசிங்க, லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் தன் கனிகளை கொடுக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நான் உங்கள் தேசத்திலே உங்களுக்கு நான் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும். இந்த இடத்திலும் பாருங்க, லேவியராகமம் 26:4 ஏற்ற காலம், எந்த இடத்துலலாம் தேவன் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அந்த இடத்துல ஒரு காலத்தை தேவன் வைக்கிறார். அதுதான் இந்த காலம், இந்த மாதம். அதுதான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் மழையை பெய்ய பண்ணுவேன். கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும் போது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ விதைப்பின் பலனை நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. விதைப்பின் பலன், நீங்கள் விதைக்கிற விதை அது முளைத்து எழும்பும், அது
ஒரு கனிகளை கொடுத்து மிகுந்த பலனை அது உங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இதுவரையிலும் எவ்வளவோ நான் வாழ்க்கையில முயற்சி செய்தேன், ஒரு பலனுமே எனக்கு கிடைக்கல, எந்த ஒரு நன்மை கிடைக்கல, எத்தனையோ பிரயாசப்பட்டேன், பிசினஸ்ல எவ்வளவோ பணத்தை போட்டேன், எவ்வளவோ நான் முயற்சி, பல வேளைகளில முயற்சி எடுத்தேன், ஒரு பலனுமே கிடைக்கலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும், அது தன் கனிகளால் உங்களை நிரப்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களை பலனால் நிரப்புகிற காலத்துக்குள்ளே உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் விதைக்கிற விதை ஒரு நாளும் வீண் போகாது. ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம் என்கிற விதைக்கு ஒரு நாளும் அதில் பலன் இல்லாமல் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாக ஜெபத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்து அவன் வர வர விருத்தி அடைந்து அவன் ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் மலையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ண என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம் தேவன் வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர், அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். அவர் ஒரு நாளும் தமது வார்த்தையை அவர் தரையில விழவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அது போன காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்தில் இந்த சீசனுக்குள்ளாக கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் நான் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அது ஆசீர்வாதமான மழையா இருக்கும். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். நீங்கள் செய்கிற தொழிலிலே, நீங்கள் செய்கிற வியாபாரத்திலே, நீங்கள் செய்கிற வேலையிலே கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஓ, நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பூமியின் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விதைக்கிற விதையின் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 சோத்திரம், 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 சோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் அப்படியே நடத்த போகிறபடினால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதத்திலும் எங்கள் சபையாரை அப்படியே நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, நீங்க தான் கொடுக்கிறீர், நீங்க கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீரப்பா. உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே. ஆமாப்பா, ஆமாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எங்கள் முற்பிதாக்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணின கர்த்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்து பெருக பண்ணின கர்த்தர். ஓ, உம்முடைய ஜனங்களாகிய எங்களை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மலையை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாக கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய எல்லா விதமான சூழ்நிலைமைகளை அறிந்திருக்கிறீரப்பா. யார் யார் என்னென்ன தேவையோடு உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எல்லாருடைய காரியங்களை வாய்க்க செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நடத்த வேண்டும் ஆண்டவரே.
அப்பா, பெரியோர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, எங்கள் சபையார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய சரீர சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக கிருபையினாலே ஒவ்வொரு பேருமாக நிரப்பும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.